இதை வந்து இந்த ஸ்டோரி இப்போ எழுதுறாருல ஏபி நாகராஜன், எழுதி முடிச்சுட்டு நிறைய பேர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு. முக்கியமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்ப நம்மளே வந்து சினிமால போறோம் அப்படின்னா முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிப்போம் இல்லையா, ஒரு டீமா தான் இருப்போம். அப்படின்னும் போது முதல்ல அவர் வந்து அந்த கதையை போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு இதை டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கதையெல்லாம் எடுத்தா எப்படிப்பா ஓடும், இந்த கதை நீ முதல்ல எப்படி எடுப்ப யோசிச்சு பாரு, இதுதான் 9 கேரக்டர் நீ வச்சிருக்க, 9 கேரக்டருக்கும் மிகப்பெரிய நீ பேக்ரவுண்ட் எழுதுற, பின்புலம் ரொம்ப நீ வைக்கல, சும்மா கேரக்டரை இன்ட்ரோ பண்ற, அந்த 9 மனிதர்களை அவங்க சந்திக்கிற மாதிரி எழுதிருக்க, இது எப்படி நீ எடுத்துட்டு போக? ஒருவேளை நீ 9 இந்த கேரக்டருக்கும் 9 வெவ்வேறு விதமான நடிகர்களை போட்டுப்பாரு, அதுவும் இப்ப தமிழ் சினிமால கரண்ட்ல இருக்க பெரிய பெரிய நடிகர்களெல்லாம் வச்சு போட்டுப்பாரு, பயங்கரமா ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா ஏபி நாகராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல இதுல வர 9 கேரக்டருமே சிவாஜி தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு இன்னுமே ஆச்சரியம், யாருக்கு? நண்பர்களுக்கு. ஏன்னா இப்ப இந்த 9 கேரக்டர்ல 9 வெவ்வேறு விதமான கதாபாத்திரங்களை வச்சு நடிக்க வச்சாலே இது ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு ஏத்துப்பாங்கன்னு சொல்லி தெரியல. ஒரு ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கு, ஒரு ஃபேண்டசி அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இது இந்த 9 பேர்லயும் ஒரே ஆளை நடிக்க வச்சா 9 கேரக்டர், ஆனா அந்த 9 கேரக்டருக்கு ஒரே முகம் இல்லையா, அப்போ ஆடியன்ஸ்க்கு அது எப்படி நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப பாக்குற அதே நடிகனை இன்னொரு கேரக்டர்ல பார்க்கும்போது நமக்கு வந்து அதை ஏத்துக்க முடியல, ஆனா படம் ஃபுல்லா ஒரே நடிகன் தான் வந்துட்டு போறான், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வந்து திரும்ப ஏபி நாகராஜன் கேட்கும்போது, இல்ல சிவாஜி வந்து சூப்பரா பண்ணிடுவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் அவருக்காக தான் அந்த ஸ்டோரி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தா அவர் நண்பர்கள் சொன்னலாம் கேட்கல, திரும்ப வந்து படத்தை எடுக்கிறாங்க. படம் எடுத்து முடிச்சு சிவாஜியோட நடிப்பு மூலமாவே அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிச்சுன்னு சொல்லலாம்.